நான் அவுட் இல்ல. அப்ப சாப்பிடு. சரி ஓகே, 2 பேருமே வேணா தோத்துட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாமா? வேணாம். நார்மலா இவன் மூஞ்ச பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஹாய் செலக்டீஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, பானிபூரி சேலஞ்ச் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். எப்படி இருக்குன்ட்டு நிறைய பேரு கமெண்ட்ல சொன்னீங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, இந்த மாதிரியே பண்ணுங்க அப்படின்னீங்க. நெக்ஸ்ட் நாங்க வந்து பிரியாணி சேலஞ்சுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இதுல வந்து ஆளுக்கு ஒரு பிரியாணி வச்சிருக்கோம். ஏன்னா இது சாப்பிட முடியாது, எங்களுக்கு 2 பேருக்குமே கடையில பிடிக்காது. அதே மாதிரி சொல்றேன், அவ கடையில சாப்பிடுவா, நான் மட்டும் சாப்பிடவே மாட்டேன். வீட்டு சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இதுல நான் தான் தோக்க போறேன். ஏன்னா நான் கடையில எல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். பிரியாணி கூட அவளுக்கு தான் பிடிக்கும். அதுதான் பார்த்தா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கு. அதுக்காக 2 பேரும் சாப்பிடாம போயிட்டோம்னா அது வீடியோக்கு நல்லா இருக்காது. அதனால டைமர் வச்சிருக்கோம். 10 நிமிஷத்துல யாரு எவ்வளவு சாப்பிடுறாங்களோ அவங்கதான் இந்த கேமோட வின்னர். ஓகேவா? இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. மத்ததனா கூட பரவாயில்லையே, சாப்பாடு வேற எப்படி சாப்பிட போறேன்னு தெரியல. வேற நல்லா இன்னைக்கு வேற எப்படி சொல்றது, இன்னைக்கு நல்லா சாம்பாரு வடை இந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிடுமா. இன்னைக்கு வந்து என்னது ஆடி வெள்ளி ஃபர்ஸ்ட் வெள்ளி, அதனால சாமி எல்லாம் கும்பிட்டு நல்லா சாப்பாடுலாம் பயங்கரமா நாங்க சாப்பிட்டோம். நீ வேற எப்படி இது அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது எப்படி சாப்பிட போறேன்னு வேற நான் தெரியல. அதுவும் இல்லாம நான் கடை சாப்பாடுலாம் சுத்தமா சாப்பிட மாட்டேன். வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன். வீட்டு சாப்பாடுனா கூட அடிச்சுக்க முடியாம சாப்பிட்டுருப்பேன். பழைய சாப்பாடு கூட சாப்பிட நானே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். கடை சாப்பாடு பிடிக்காது. நான் தான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன், ஆனா வந்து இவ்வளவு சாப்பிட மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். நாங்க வாங்கினாலுமே ஒரு பிரியாணி தான், அவளை பாதி தான் சாப்பிடுவா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ ஊட்டி விடுவா. ஆனா பாதி தான் சாப்பிடுவா, மீதி கூட தூக்கி தான் போடுவோம். சிக்கன்லாம் எனக்கு பிடிக்காது, அதனால லெக் பீஸ் மட்டும் நான் வச்சிருக்கேன். சிக்கன்லாம் நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஒரே ஒரு லெக் பீஸ், எனக்கு ஒரே ஒரு முட்டை, தயிர் இருக்கு, ரைத்தா இருக்கு. எப்படி போகும்னு தெரியல. சரி பேசலாம், போயிடலாமா? வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. அது மாதிரி சாப்பிட முடியலன்னா சொல்லிடணும். சாப்பிட முடியல அவுட் ஆவங்களுக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அவுட் ஆறவங்களுக்கு வந்து பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. பெருசாதான் இருக்கு, பட் ஆனா அது டெரரா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்ன பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும். ஏன்னா பனிஷ்மெண்ட் நாங்க வைக்கல, எப்படி இருக்கும்ட்டு பாருங்க. ஆனா ஜாலியா இருக்கும் அந்த பனிஷ்மெண்ட், நல்லா இருக்கும். யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அது. ஓகேவா? ஓகே, டைமர் ஆன் பண்ணிடலாமா? வீடியோக்குள்ள போலாமா? 2 பேர் அவுட் ஆனாலுமே இல்ல இல்ல, அதுல கம்மி சாப்பாடு இருக்கும்ல. 10 நிமிஷத்துல முடியலன்னா கூட எனக்கு முடியல அப்படின்னு சொல்றவங்களும் அவுட் தான். ஓகேவா? சாப்பிட வரைக்கும் சாப்பிடணும், முடியலன்றவங்க அவுட் தான். அவுட். இதுதான் கேம். ஓகேவா? டைமர் ஆன் பண்ணிடலாம். டைமர் ஆன் பண்ணிக்க போய். ஓகே, டைமர் ஆன் பண்ணிடலாம். ஐயோ, ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நான் வர ரைத்தாவோட எல்லாம் சாப்பிடுறேன். வாய்ப்பே இல்ல. இது வேற டிஸ்டர்ப் பண்ணுது. கொஞ்சம் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, நாங்க சாப்பிட்டே இருக்க போறோம். தொண்டையில அடிக்க தெரியுது, அதுக்காக தான் தண்ணி வச்சிருக்கோம். தொண்டையில அடக்குது. நிறைய வீடியோ பார்த்து இப்படிதான் சாப்பிடுவாங்க, நம்மளால மட்டும் சாப்பிடவே முடியலப்பா. அவங்களும் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. நிறைய வீடியோ பார்த்திருக்கேன் நானே. சாப்பிடுவேன், ஆனா நான் ஸ்லோவா சாப்பிடுவேன். அள்ளி அள்ளி சாப்பிட மாட்டேன். அள்ளி அள்ளி சாப்பிடும் போது உங்க ஃபேஸ் கொஞ்சம் பாருங்க. முட்டை முடியலையா? நான் சொன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், என்ன பண்றதே தெரியல. யார் தட்டுல காலியா இருக்கு? நானும் சாப்பிட்டேன். அடைக்குது.
முடியல, எப்படிதான் சாப்பிடுறாங்களோ. எல்லாத்துலயும் சாப்பிட மாட்டேன் இவங்க தான் சாப்பிடுறாங்க. ஐயோ இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குன்னு கூட தெரியலாமோ நமக்கு. இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குன்னு சொல்லிடுங்க அப்புறமா. 10 நிமிஷம் கரெக்டா முடிச்சிருங்க. அதுக்குதான் பொறுமையா சாப்பிடுன்னு சொன்னேன், கேட்டியா? எதுக்கு அவுட்டானா நல்லா ஏதாவது வச்சு செய்யறதுக்கா? ஒரு வேளை நான் அதிகமா போட்டு கம்மியா போட்டணும். இந்த கம்மியான பிரியாணி வச்சுலாம் பண்ண மாட்டாங்களா? ஓ தட்டை வைப்பீங்க? கண்டுபிடிச்சதுலாம் எங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் சாப்பிட முடியும். ஒரு தட்டு வச்சா எப்படி? வீட்டுல உட்காந்து சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்கா? எனக்கே கேராகுது. எதுக்குதான் இந்த சேலஞ்ச் எல்லாம் வந்துடும். பாதி காலி பண்ணிட்டேன். நான் தான் ஜெயிப்பேங்க அம்மா. நான் நிறைய வச்சனால நீ போதும்னு சொன்னா நீ அவுட்டு தான். ஏம்மா என்ன மட்டும் இப்படி பண்ற? நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சாப்பிடுவேன். அவுட்டுனா ஒத்துக்கோ. அப்ப நீ ஒத்துக்கோ. நான் அவுட்டு தான். அப்ப சாப்பிடு. இப்ப நைட்டு வீடியோ எடுக்கிறாங்க. ஒத்துக்கொடி ஒழுங்கா நானாச்சும் பாட்டு சாப்பிட்டேன். ஒத்துக்கொடி முண்டையில நான் கூட நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் 10 நிமிஷம் ஆகிற அளவுக்கு. ஆனா ஒத்துக்கவே மாட்டேன் கஷ்டரிக்கும். நீ முன்னால சாப்பிட முடியும்னா சாப்பிடு. ஒத்துக்கிறேன்னா அவுட் ஆயிக்கோ. போன கேம்ல நீ வின்னர் ஆவன, அப்ப இந்த கேம்ல நான் ஆயிடுவேன்ல. ஒத்துக்கொடி மாட்டேன். பரவாயில்லவா, நானும் ஒத்துக்க மாட்டேன். வீட்டுல எல்லாம் இவ்வளவு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கேம் சொல்லியே நீ நல்லா சாப்பிடலாம் போல. கேம்ஸ்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக சாப்பிடுறேன். எத்தனை நிமிஷம் இருக்கு டைமர்? இப்பா 5 நிமிஷம் இருக்கா? வாமோ சாப்பிட்டுலாம் வேகமா. சாப்பிடமா ஏமா இப்படிலாம் பண்ற? நானே எப்படி சாப்பிடுறதுன்னு இருக்கேன். கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிடும்னா நான் சாப்பிட்டு எழுப்பேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் ஐயா. ரொம்ப நேரமா ஒரு இதுல 2 நிமிஷம் போயிடும் போய். நான் பாதி ஜாஸ்தி சாப்பிட்டேன். நான் தான் ஜெயிப்பேன். அப்புறம் எவ்வளவு பாதி சாப்பிட்டு இருக்கல. சாப்பிடல, யாப்பம் மட்டும் வருது. அம்மோ நான் பாதியாச்சு சாப்பிட்டேன்ல, அப்ப நான் தானே ஜெயிப்பாமோ. பசி, அவ்வளவு பசி இறங்கியே போயிடுச்சு. அம்மோ என்ன அம்தாரு
நோய் நோய். ஏதாச்சும் ஆயிட போகுது. பொறுமையா சாப்பிட. என்கிட்டயே அவ்வளவு இருக்குதுயா, பதட்டமா. ஜெயிச்சுமா ஒத்துவே மாட்டேன். 10 நிமிஷம் எவ்வளவு முடியுமோ சாப்பிடு. எவ்வளவு முடியுமோ சாப்பிடு. எப்படி வீட்டுல சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறேன். நான் உடம்பெல்லாம் செத்துக்க மாட்டேன். கேப்ஸ்ன்ற மாதிரியே இல்ல உனக்கு. நாள அழகா பச்சிட்டு ஊத்தி அழகா முட்டை போட்டு பொறுமையா சாப்பிடுறேன். நம்ம அது டன்னு சாப்பிட்டிய நெஞ்சில கிஞ்சில அச்சுன்னு பட்டுன்னு போயிட்டு அது வந்து அந்த தோத்துறன்ற ஃபீலிங் எல்லாம் கிடையாது உனக்கு. தோத்தாலும் தோப்பண்ணே தவிர. அடுத்த வாட்டி நான் காலிஃபிளவர் சில்லி கேம் பக்கோடா சேலஞ்ச் வைக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அதுல இவங்க தோத்துருவாங்க. என்ன பொருள் பிடிக்காது எனக்கு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பணியாரம் ஏதாவது வச்சுக்கலாம். அம்மோ பணியாரெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. பிளான் போட்டு பண்றேன். எப்ப பார்த்தாலும் நானே தோட்டா நல்லா இருக்காதுல, அதனால இந்த வாட்டி இவங்க தோத்தாதான் நல்லா இருக்கும். எப்படி பிடிக்காதெல்லாம் என்ன வச்சு தின்ன சொல்லி தூக்க வைப்ப. இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? எவ்வளவு சாப்பிட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. நான் இது வரைக்கும் கடையில இவ்வளவு சாப்பிடவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோத்தர இப்ப வீட்டுல இப்படி சாப்பிட வச்சுட்டா. நான் இவளுக்கு சோறு கம்மியா போட்டுக்கணும் சாப்பாடு. எனக்குதான் இப்படி தட்டு நிறைய வச்சேன். எனக்கு எப்படி உப்பிட்டு இருக்கு? நான் அவ்வளவு சாப்பிட்டு இருக்கேன். என்னாலே நம்ப முடியல. நான் பிரியாணி இவ்வளவு சாப்பிட்டு இருக்கேன்னாக்கா. ஏன்னா மதியம் குழம்பு சொல்லிச்சு, அதனால பசிட்டு சாப்பிட்டான் போல. சரி ஓகே, இன்னும் டைம் இருக்காமோ? டைம் இருக்கா? இன்னைக்கு அப்பயே நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்துருந்தா என்ன இந்த அளவுக்கு இறங்கி இருக்கு தானே. மதியானம் சாப்பிடல தானே, எல்லாத்துலயும் நான் தான் மாட்டிக்கிறேன். நாளைக்கு கூட வச்சிருக்கலாம் போல சேலஞ்ச். ஆனா பாதி சாப்பிட்டேன். நான் பாதி ஜெயிச்சேன். நான் சும்மா விடுவேனா? ஓ நீ 10 நிமிஷம் வரைக்கும் சாப்பிடு. ஒத்துமாடி நீ தோந்துட்டேன்னு. ஏன் ஒத்துக்கவே மாட்டேற அப்படி? எங்க பரம்பரையே ஒத்துக்காது தோத்தா. கேவலமா பண்ணாதீங்க. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. என்னமோ முடியலையா? நான் ஒண்ணுமே சொல்லலையே. இன்னும் 1 நிமிஷம் இருக்கா? போச்சுடா போச்சு. சொடல முத்தா. இன்னும் 1 நிமிஷம் தானா? அடி பாய். 2 பேருமே யாருமே சொல்லுங்க. 2 நிமிஷம். 3, 2, 1. பாப்பா ஏய் நாளா கொஞ்சமாச்சும் சாப்பிட்டேன்பா. நான் கொஞ்சம் அப்ப பாதி யாரு இல்ல அதிகமா யாரு சாப்பிட்டாங்களோ அவங்களுக்குதான். இரு நான் அதிகமா சாப்பிட்டுருக்கேன். அவ ஃபுல்லா தோத்தது இவதான். அதனால பனிஷ்மெண்ட் இந்த வாட்டி மாத்தி வர போகுது. மாத்தி வர ஜெயிச்சவங்களுக்கு பனிஷ்மெண்ட், தோத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்ல. எனக்கே கொடுத்தா மக்கள் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் முடியாது. ஏஞ்சல ஏமாத்துறேன்னு நினைக்க மாட்டாங்க. எங்க மனசாட்சி இல்லாம என்ன வேற இவ்வளவு தூரம் தின்ன வச்சுட்டியே. இப்ப நான் என்ன பண்றது? அதெல்லாம் முடியாது. நான் எவ்வளவு டீசென்ட்டா அங்கெல்லாம் வைக்க குழப்பி கிளப்பி குழப்பல. டீசெண்டா தான் நானும் சாப்பிட்டுருக்கேன். சிக்கன் கூட சாப்பிட்டுருக்கேன். சரி ஓகே, 2 பேருமே வேணா தோத்துட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாமா? வேணாம். நான் தானே ஜெயிச்சாங்க. கடையில சாப்பிடவே மாட்டேன். நான் சாப்பாடு இவ்வளவுதான் சாப்பிட்டிருக்கேன். அதுலயும் இங்க பாருங்க கை வச்ச பக்கம் சாப்பிடவே இல்லை. நான் தான் நான் தோத்துட்டேன். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்காக நான் இவங்களுக்கு ஒரு வாய் ஊட்ட போறேன். எனக்கு என்ன பிளான் போட்டு வச்சிருந்தியோ அத நீ இப்ப சரி கொண்டு வாங்க. அந்த கோதுமை மாவை கொண்டு வாங்கப்பா. கொண்டு வாங்கப்பா. 2000 ரூபாய் நோட்டை கொண்டு வாங்கப்பா. கோதுமை வாங்க, பையில இருக்கும் பாருங்க. கொண்டு வாங்க. ஆப்பிள் பழமா வாழைப்பழமா வச்சு கொண்டு வாங்க. சாப்பிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சு சாப்பிடு. கொஞ்சமா நான் போய் அதுக்குள்ள கை வாஷ் பண்றேன். பேசுறா பேசிட்டு
ஓகே, நான் கடையில சாப்பிடவே மாட்டேன். எப்படியோ ஒரு அளவு சாப்பிட்டுட்டேன். ஒரு தட்டு நிறைய இருந்துச்சு. என்னடாப்பா இவங்க ஃபுல்லா சாப்பிட்டாதான் கேம்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு ஃபுல்லா இருக்கிறது யாராலையுமே சாப்பிட முடியாது. ஒருத்தர் வீடியோல நானே பார்த்தேன், கப்பு கப்புன்னு சாப்பிடறாங்க. அது நம்மளால முடியாது இல்ல, நம்மளால இவ்வளவுதான் சாப்பிட முடியுமே. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க பண்ணிருக்கோம். அவ்வளவு அதிகமா தான் வச்சா, நானும் அதிகமா தான் வச்சேன். என்னால அவளை விட நான் கொஞ்சம் நல்லா அதிகமா சாப்பிட்டுருக்கேன். ஓகேவா, அவளை விட நான் அதிகமா நல்லா சாப்பிட்டுருக்கேன். அதனால நான் தான் வின்னர். என் தட்டுல மட்டும் தான் கம்மியா இருக்கு, அவ தட்டுல அதிகமா இருக்கு. ஓகே, இப்ப என்னன்னா அவளை நல்லா கோதுமை வச்சு வண்டியில பொள்ளாச்சி சந்தையில் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே. விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கது. நான் தோத்தது நானே எடுத்துட்டு வரேங்க. நானே எடுத்துட்டு வந்து கொடுப்பேனா? எல்லாம் பூசி விடவா பாப்பா? இதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். நானே பூசிக்கிறேன். நீயே பூசிக்கிறியா? நான் தான் பூசி விடுவோம் உனக்கு. நல்லா தோத்தல வைக்கிறேன். அடுத்த வாட்டியாச்சும் எப்படி என்ன தோக்கடிப்பியா பாக்கலாமா? இது என்ன மாவு என்றால் ரொட்டி சொல்ற மாவு, சப்பாத்தி போடுற மாவு. ஓகே, இந்த பிளேட்டை நம்ம இப்படி வச்சுக்கலாம். பிளேட்ல ஆயிட போகுது பிரியாணி. ஆமா, மறுபடியும் சாப்பிடணும்ல. மறுபடியும் கொஞ்சம் பொறுமையா காலி பண்ணலான் இருக்கேன். கீழே எடுத்து வச்சுக்கலாமாமா? கீழே வச்சு கீழே வச்சுக்கலாம். பொறுமையா சாப்பிடலான் இருக்கேன். ஓகே, இதான் பிளான். என் மூஞ்சில புசுவாங்கிற பிளான் இருந்துச்சு. இதுலயும் நான் தான் ஜெயிச்சேன், வின்னர். நான் அவ்வளவு சாப்பிட மாட்டேன். சொல்ல போனா நார்மலாவே நான் சாப்பிடலாம் மாட்டேன். வீட்டு சாப்பாடுனா செம்மையா சாப்பிடுவேன். கடை சாப்பிட ஏதோ இன்னைக்கு மதியம் நான் தானே தொகுத்துட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பிளான் பெருசா போடுவாங்க. நெக்ஸ்ட் வாட்டி என்ன பிளான் தெரியுமா? லேஸ் பாக்கெட், குர்குரே பாக்கெட், எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, சில்லி சிக்கன், காலிஃபிளவர் சில்லி, அதெல்லாம் வச்சு எனக்கு தோக்கடிக்கலாம். ஆனாலும் அதெல்லாமே நான் வைக்கலான்ட்டு பாக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோல பிரியாணியும் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு வடை பாயசத்தோட சாப்பிடலாம். மிஸ் ஆயிடுச்சு. இல்லனாலும் மிஸ் தான் ஆகும். பூசலாமா இல்ல அப்படியே கொட்டிக்கிறியா? உடம்புல கரடி மூஞ்சி என்ன ஒரு ஆனந்தம். காட்டு. அப்படியே ஃபுல்லா கொட்டிடுவேன் மூஞ்சி ஃபுல்லா. ஃபுல்லா அப்படிலாம் கொட்டக்கூடாது. அப்படியே எப்படி கொட்டுறது? அதெல்லாம் என்ன பண்ற? அப்படி வைக்கணும். முக்கு நீங்க வச்சுட்டணும். முக்கே அதெல்லாம் முடியாது. கேம்ஸ்ல காட்டு. ஓகே, நம்ம இப்ப ரொட்டி மாவு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா எங்க வீட்டுல கடலை மாவு இல்ல, காலி ஆயிடுச்சு. அதனால ரொட்டி மாவு எடுத்துட்டு வந்திருக்கோம். ரொட்டி போச்சு மாவுங்க நம்மளுக்கு தேவை. அதெல்லாம் என்ன பண்றோமோ அதெல்லாம் முடியாது. இங்க காட்டாமோ உங்க என் கொஞ்சம் கிட்ட காட்டு. கண்ண மூடு. கண்ண மூடுன்னு சொன்னேன். அப்படிலாம் ஆகாதுமோ. கண்ண மூடு. அதுக்குள்ளேவா? அதெல்லாம் இதுவே நான் அவுட் ஆனேன்னா என்ன பண்ணிருப்பேன்? கண்ண மூடு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால சூப்பரா போய் ஏமெல்லாம் பண்ணாது. அதெல்லாம் முடியாது. சாப்பிடுங்க. அதனால இன்னைக்கு இந்த மாதிரி 2 பேரும் நான் மீன் சாப்பிடல. பாதி என்ன நீங்க பண்ற? நான் ஒழுங்கா கண்ணு தெரியல. எனக்கு என்ன பூசுன? கப்புள்ஸ்னா 2. நான் ஜெயிச்சேன்னா இல்ல நீங்களே சொல்லுங்க. பாதி சாப்பிட்டல ஃபுல்லா நானு. அதெல்லாம் முடியாது. அழிக்கலாம் கூடாது. ஓகேவா? கண்ணு தெரியுதா? அப்படி பண்ணாங்க. வீடியோல பண்ணாதவங்க பிளீஸ் தயவு செய்து வீடியோல மட்டும் பயமா இருக்கு. நாங்க போயிட்டு யாரா வெளியே எங்களை பார்த்துட்டு பயப்படுறதுக்குள்ள நாங்க போயிட்டு மூஞ்சி கழிட்டு வந்துரும். வீடியோ எங்களுக்கு ரொம்ப 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 நார்மலா இவன் மூஞ்ச பார்த்தா சிரிப்பு தான் வரும். நீங்க மூஞ்சி ஓகே. இங்க பேருங்க மாவு. ஓகே ஓகே முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீ நல்லா என்ஜாய் பண்ணல, நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். பார்த்தாலே நீங்களே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்பதான் இந்த மாதிரி மூஞ்செல்லாம் பார்க்க முடியும். ஐயோ என்ன சொல்றவே மறந்துட்டேன். அப்பதான் நாங்க டெய்லி வீடியோ போறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். டாடா, பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.